வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். இண்டி கூட்டணியில் இணைய தவேக தலைவர் விஜய் முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் காணாமல் போகும் கட்சிகள் நடிகர் விஜயை கூப்பிடுகின்றனர் என காட்டமாக தர வைத்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, விஜய் மீது வைக்கும் நம்பிக்கையை 10% ராகுல் மீது வைக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அன்பான அறிவுரை கூறுவதே எனது கடமை என தெரிவித்துள்ளார். ஊடகங்கள், பத்திரிகைகள் உண்மை செய்தியை போட்டாலே திமுக இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும் என்று தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கவர்னருக்கு எதிராகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றி சட்டத்துறை மாநாட்டில் பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், நான் விமர்சிக்கிறேன் என்பதற்காக கவர்னரை மாற்ற வேண்டாம் என மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பதாக கூறியுள்ளார். மேலும் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவு என ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பாஜக பார்க்கிறது. இதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வந்துள்ளது. காலப்போக்கில் ஒரே அரசு என்ற நிலையை உருவாக்கி மாநிலங்களை அழிக்க முயற்சி செய்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். வக்கீலாக பணியாற்றிய முதல் நாள் அனுபவத்தை கலகலப்பாக கூறினார் அமைச்சர் துரைமுருகன். தன் சீனியர் வக்கீலை நீதிபதியிடம் மாட்டிவிட்ட அவரது அனுபவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டில் நடந்த திமுக சட்டத்துறை மாநில மாநாட்டில் அமைச்சர் துரைமுருகன், பொன்முடி அவர் வக்கீல்தான், கோர்ட்டுக்கே போகாதவர், அவரு கேஸ்க்கு மட்டும் போயிட்டு வருவார். சட்டத்துறை அமைச்சரும் அப்படிதான், அவரும் அதிகமாக கோர்ட்டுக்கு போகாதவர். பேசுகிற நான் எப்படி என்று கேட்டால், நானோ அவர்களை எல்லாம் விட முதலாக நான் வக்கீலாகி பெரிய கோர்ட் எல்லாம் தச்சு போட்டுட்டு பல்கிவாலா மாதிரி கோர்ட்டுக்கு போனேன். என்னுடைய சீனியர் ஜி ராமசாமி, யோ வாயா கோர்ட்டுக்கு போகலாம் என்றார். எந்த கோர்ட்டுக்கு என்றேன். கோகுலகிருஷ்ணன் கோர்ட் என்றார். நான் கோர்ட்டில் போய் பிரமாதமாக உட்கார்ந்து கொண்டேன். திடீரென சீனியர் என்னிடம், நான் போறேன், ரூமில் இருக்கிறேன், இந்த நம்பர் கேஸ் டபாலி கூப்பிடுவாரு, அரசு தரப்பில் யார் ஆஜராகிறீர்கள் என்று கேட்பாங்க, நீ எழுந்து நில்லு, மை செல்ஃப் என்று சொல்லு, நீங்க அரசு தரப்பில் ஆஜராகிறீர்களா, உங்கள் கருத்து என்ன என்று கேட்பார்கள், நீ நோ அப்ஜெக்ஷன் என்று சொல்லிவிட்டு வந்துவிடு என்றார். நான் தலைகால் தெரியாமல் அப்ஜெக்ஷன் இல்லை என்று சொல்கிறீர்களே, ஏதாவது மாட்டிக்கிட்டா என்ன செய்வது என்று கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை சொல்லு போதும் என்றார். நானும் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் என்று நீதிபதி கேட்டவுடன் நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்றேன். அவர் திருப்பி கேட்டாரு, நீங்க அரசு தரப்பில் ஆஜராகிறீர்களா என்றார். ஆமாம் என்றேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்று சொல்கிறீர்கள், ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்றார். என் சீனியர் அப்படித்தான் சொல்ல சொன்னார் என்றேன். அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். அவர் சேம்பரில் இருக்கிறார் என்றேன். அவரை அழைத்து வாங்க என்றார் நீதிபதி. நான் போய் வாங்க சார் என்று கூட்டி வந்தேன். அரை மணி நேரம் பேசி எனது சீனியரை நீதிபதி வாங்கு வாங்கு என்று வாங்கிவிட்டார். இவ்வாறு அமைச்சர் துரைமுருகன் சொல்ல கூட்டத்தில் சிரிப்பலை ஏற்பட்டது. பொங்கலை ஒட்டி 3 நாட்களில் ரூபாய் 725 கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளதன் மூலம் தமிழக மக்களை குடிக்க அடிமையாக்கியதுதான் திராவிட மாடல் சாதனை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய நில அபகரிப்புக்கு எதிராக போராட்ட களம் நோக்கி செல்ல இருக்கும் நடிகர் விஜய்க்கு போலீசார் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே சந்திப்பு நடக்க வேண்டும், சந்திப்பின் போது அதிகப்படியான கூட்டத்தை கூட்டக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே அங்கு வர வேண்டும், குறிப்பிட்ட நேரத்திற்குள் கூட்டத்தை முடித்துவிட வேண்டும் ஆகிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். போலீசாரின் அனுமதி மற்றும் கட்டுப்பாடுகளை ஏற்று போராட்ட குழுவை நடிகர் விஜய் சந்திப்பார் என்று தவேக நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பரந்தூரில் விஜய் செல்வதற்கு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் மக்கள் எப்படி அவரை சந்திப்பார்கள்? இன்று அரசியல் கட்சி துவங்கியவர்களுக்கு பாதுகாப்பு, நூற்றுக்கணக்கான போலீசார் என்றால் பிறகு எப்படி மக்களை சந்திக்க போகிறீர்கள்? கூட்டத்தில் மக்கள் சொல்லும் பிரச்சனைகளை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள போகிறீர்கள்? நாளை நீங்கள் பதவிக்கு வந்தால் யார் வந்து உங்களை சந்திக்க முடியும்? அரசியல் என்பது எளியவர்களுக்கா, வலியவர்களுக்கா, நட்சத்திர மதிப்பு உள்ளவர்களுக்காக, தங்களை நிரூபிக்காமல் அரசியலுக்கு வந்தவர்களுக்கா என்ற கேள்வி தமிழக அரசுக்கும் பரந்தூர் செல்பவர்களுக்கும் கேட்க விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். சென்னையில் முதல் குளிரூட்டப்பட்ட புறநகர் மின்சார ரயில் தயாரிப்பு பணிகள் முடிந்துள்ளன. தற்போது ரயில்வே அதிகாரிகள் அந்த ரயிலை சோதனை ஓட்டம் நடத்தி ஆய்வு செய்து வருகின்றனர். சோதனை ஓட்டம் முடிந்த பின்னர் எந்த வழித்தடத்தில் இயக்குவது என்பதை ரயில்வே வாரியம் முடிவு செய்து அறிவிக்கும். அதன் பின்னர் அந்த வழித்தடத்தில் ரயில் இயங்கும் நடவடிக்கைகள் தொடங்கும்.
அமெரிக்காவின் ஒஹியோ மாகாண கவர்னர் பதவிக்கு போட்டியிட இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக அதிபர் தேர்தலில் இவர் போட்டியிட்டார் என்பதும் அதிபர் டிரம்பின் ஆதரவாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடும் நெருக்கடி காரணமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் அவர் தற்போது வெளியிட்டுள்ள ஆடியோவில், வங்கதேசத்தில் என்னை கொல்ல சதி நடந்தது. நான் 25 நிமிடத்தில் மரணத்திலிருந்து தப்பித்தேன். நான் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். நானும் எனது தங்கையும் 20 முதல் 25 நிமிட இடைவேளையில் உயிர் பிழைத்தோம். அவர்கள் என்னை எப்படி கொல்ல திட்டமிட்டனர் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இருப்பினும் நான் இன்னும் உயிருடன் இருப்பது அல்லாஹ்வின் கருணைதான். நான் எனது தேசம் இல்லாமல் இருக்கிறேன். என் வீடு உடைமைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு விட்டன என கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.